ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல மறுபடியும் நம்ம சோழன் சத்தியம் பண்ணியும் மறுபடியும் பொண்ணுகிட்ட போய் கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறத அப்படியே எல்லாருமே பார்த்துடுறாங்க. அப்புறம் என்ன, அங்கிருந்து சோழன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாப்ல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சோழனை ரவுண்டு கட்டி எல்லாருமே திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. நீ எல்லாம் உருப்பட போறதே இல்லை, உன் வாழ்க்கையை எப்படியாச்சும் நல்லா ஆக்கணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்றோம். ஆனா நீ திருந்தவே மாட்ட, எக்கோலமா கெட்டுப்போ அப்படின்ட்டு சோழனை பார்த்து சேரன் திட்டிவிட்டு போயிடுறாப்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? "அண்ணே நீங்க வெளியில கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, ஏண்ணே இன்னும் கிளம்பாம இருக்கீங்க?" அப்படின்னு பாண்டியன் கேட்க, "எங்க கிளம்புறாங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான், நம்ம சந்தாவ நம்ம சேரன் வெளியில கூட்டிட்டு போறதா இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. அதுக்காக நம்ம சேரனை போய் ரெடி ஆயிட்டு வர சொல்றாங்க. சேரனும் போயிட்டு வேஷ்டி சட்டைய போட்டுக்கிட்டு வராப்புல. "என்னண்ணே வெளியில அவுட்டிங் போறப்ப இப்படியா? ஏதோ சந்தைக்கு காய் வாங்க போற மாரி வந்திருக்கீங்களே, இப்படிலாம் வரக்கூடாது." அப்படின்னதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் சேரனை ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு அழகா ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு கூட்டிகிட்டு வராப்புல. அந்த பேண்ட் ஷர்ட் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனதாட்டுக்கு. அச்சச்சோ இது என்னோட ட்ரெஸ்ஸு, நான் புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் உன்னோடது தான் அப்படின்னதுக்கப்புறம் சோழனால் எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் நம்ம சேரன் போய் சைக்கிள் எடுக்கிறாப்புல. என்னண்ணே முறையாக சந்தாவை கூட்டிகிட்டு போகிற, இப்படி சைக்கிள்லையா உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவ அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இது முறை இல்லைடா, ஏற்கனவே கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்போ ரெகுலராக இதாக பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லைடா அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நைட் டைமில் வந்தா, அதுக்கப்புறம் சைக்கிளில் உட்கார வச்சு தான் வீட்டில் கொண்டு போய் விட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சேரன் சொன்னதுக்கப்புறம், பாண்டியன் தன்னோட பைக்கை கொடுத்து இதில் போனேன் கெத்தா போங்கண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்றாப்புல. நம்ம சேரனும் அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி போகிறாப்புல. போயிட்டு சந்தாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே சந்தாவும் ரெடி ஆகி அப்படியே பாஞ்சு ஒடியாந்து சேரன் பைக்கு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டு 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக பீச்சுக்கு போகிறாங்க. சேரன் கூட பைக்கில் போனது சந்தாவுக்கு எங்கே போகிறேன்னு கூட தெரியலையாட்டுக்கு. பீச்சில் போய் சேரன் நிப்பாட்டி இறங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓ வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ஹிந்தியில் பேச நம்ம சேரன் தமிழில் பேச அப்படியே வந்து எப்படியோ 2 பேரும் புரியாமையும் புரிஞ்சும் பேசிக்கிட்டே அப்படியே பீச்சில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே போய் உக்காந்தும் இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சந்தா வழக்கம் போல் டிஃபன் பாக்ஸில் ஏதோ ஒரு ஸ்வீட்டை செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்காட்டுக்கு. அது 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.